தேவாலய வாசலில் உட்கார்ந்து பூ விற்கும் அந்த பாட்டியை எல்லாருக்கும் பிடிக்கும். பாட்டி முகத்தில் அப்படி ஒரு புன்னகை சிரிப்பு. கனகாம்பரம் பூக்களை சரமாக கட்டி முழம் 5 ரூபாய் 10 ரூபாய் என்று விற்பாள். கிழிந்த சேலைதான் கட்டியிருப்பாள். ஆனால் ஒரு நாளும் பாட்டி வருத்தப்பட்டோ புலம்பியோ யாரும் பார்த்ததில்லை. ஒரு நாள் அந்த தேவாலய போதகர் பாட்டியிடம், எப்படி உங்களால் ஒவ்வொரு நாளும் இப்படி சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்க முடிகிறது என்று கேட்டார். ஏன் முடியாது சாமி, எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது என்றாள். உங்களுக்கு கஷ்டமே இல்லையா என்று போதகர் கேட்டார். இந்த தள்ளாத வயதில் மண்டையை பிளக்கும் வெயிலில் உட்கார்ந்துகிட்டு பூவித்துக்கிட்டு இருக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா அது அபத்தம். பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க நான் ஒரு தொழில்நுட்பம் வைத்துள்ளேன் என்றாள். அது என்ன தொழில்நுட்பம் என்று போதகர் கேட்டபொழுது, ஐயா, எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் பெரிய வெள்ளிக்கிழமையை முதலில் நினைத்து பார்ப்பேன் என்றாள். இயேசுவின் மரணம் மிகவும் துயரம். ஆனால் 3ஆம் நாள் என்ன நடந்தது என்று யோசித்து பார்ப்பேன். இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார். நம் கவலைகளை எல்லாம் புரட்டி போட்டார். எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் 3 நாட்கள் பொறுமையாக இருப்பேன். பின்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவார். அதுதான் என் நம்பிக்கை. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நிச்சயமாக நீ மிகப்பெரிய அதிசயங்களை காணச் செய்வேனே. நீ மாபெரும் அற்புதங்களை உன் கண்களால் கண்டிடுவாய்.